அப்பா, அந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, அடியனை கொண்டு நீங்க என்ன பேச வேண்டும் என்று நீங்க தீர்மானித்து வைத்திருக்கிறீங்களோ அப்பா, அடியன் மூலமாய் நீங்க திட்டமும் தெளிவுமாய் நீங்க பேசும்படியாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாய் அமையட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ளதாய் ஒவ்வொருடைய இருதயத்திலும் போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அடியனுடைய சுயத்தை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீங்க வெளிப்படும்படியாய் உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துக்கள் இந்த நேரத்தை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். எடுத்தவர்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறான். புத்தியுள்ள ஸ்திரீ. நெக்ஸ்ட் வருவேன் கண்டிப்பா, நிச்சயமாகவே ஜென்ஸ் சைடும் வந்துதான் நான் முடிப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்திரீயா இருக்கிறபடினா சரி நம்ம பாட்டை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு புத்தியுள்ள ஸ்திரீகளா எப்படிலாம் நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு போதிச்சுட்டு நெக்ஸ்ட் பாட்டா போலான்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலேயே அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. புத்தியுள்ள ஸ்திரீ. புத்தியுள்ள ஸ்திரீகளா இருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும். ஒன்லி ஃபார் பெரிய மக்களுக்குன்னு சொல்லி யோசிக்கவே வேண்டாம். வாலிப பிள்ளைகள் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு அதுதான். ஸ்திரீகள் தான் போட்டிருக்கு. குடும்ப ஸ்திரீகள், மனைவி அப்படிலாம் தனித்தனியாலாம் போடல. புத்தியுள்ள ஸ்திரீகள் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லிதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நீங்க இருப்பீர்களானால் நிச்சயமாய் உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும். அல்லது புத்தி இல்லாதவர்களாய் நீங்க செயல்படுவீர்களானால் நிச்சயமாய் உங்க கைகளினாலேயே அதை இடித்து போடுகிறீர்கள் என்பதாக இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அநேகர் புத்தி இல்லாததினாலே அநேக காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. குடும்பத்தில் ஆகட்டும், வேலையிலாகட்டும், எல்லாவற்றிலும் புத்தியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நீங்க எல்லாவற்றையும் கட்டுகிறவர்களாக காணப்படுறீங்க. ஸ்திரீயானவர் குடும்பத்துல மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக காணப்படுறாங்க. ஜென்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வெளியில போயிடுறாங்க. ஸ்திரீகள் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்புகள் ஸ்திரீகள் கிட்ட காணப்படுகிறது. மேபி யூத் ஆகட்டும், எல்லாரும், எல்லா பிள்ளைகளும், நம் பெண்கள் ஆகட்டும், எல்லாருமே அவர்களுக்குரிய பொறுப்பை உணர்ந்தவர்களாக காணப்படணும், புத்தி உள்ளவர்களாக காணப்படணும். அப்பொழுதுதான் நிச்சயமாய் குடும்பத்தை கட்டுகிறவர்களாக நீங்க காணப்படுவீங்க. இப்பொழுது உள்ள யூத் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதேதோ காரியங்கள், ஒரு வேலை சொன்னா கூட உண்மையாகவே அதை செய்யறதுக்கு முழு மனதாய் அவங்க செய்யறதே இல்லை. ரெஸ்டிங் டைம் என்று சொல்லி ஒரு சோம்பேறித்தனங்களுக்குள்ளாய் இந்த யூத் பிள்ளைகள் போகிறதை பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டங்கள் மிகவும் மோசமாய் தான் காணப்படுகிறது. அன்றைய காலகட்டங்களிலே பேரண்ட்ஸ் நல்ல வேலை வாங்குவாங்க யூத் பிள்ளைங்களை. இந்த காலத்துல வேலை சொன்னாலே செய்யறது கஷ்டமான காலமா தான் காணப்படுகிறது. ரொம்ப டஃபஸ்டா தான் பிள்ளைகளுக்கு தோணுது. எப்ப பார்த்தாலும் வேலை செய்ய சொல்றாங்களே, எப்ப பார்த்தாலும் என்னைய ஒரு ரெஸ்ட் கூட இல்லையே, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு, அதை யாருமே யோசிக்கிறதே இல்லையே. இதுதான் அநேக பிள்ளைகள் கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது பேசும்போது பாத்தீங்கன்னா அநேக பிள்ளைங்க சொல்லுகிற காரியம் இதுதான். என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிம்மதியா ஒரு நேரம் உட்கார முடியல, வேலை வேலை. படிக்கிற காரியங்களாகட்டும், கொஞ்சம் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நடந்து கொள்ளும் பொழுது, புத்தியுள்ள பிள்ளைகளாய் நீங்க நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்க குடும்பத்தை கட்டுகிறவர்களாக காணப்படுவீங்க. அப்படி இல்லாதபடி நீங்க இருப்பீர்களானால் உங்க கைகளினாலே அது இடித்து போடுகிறவர்களாக காணப்படுறீங்க. ஒரு பொறுமை தேவை, எல்லாவற்றிலும் ஒரு பொறுமை தேவை. பொறுமையினால அநேக காரியங்களை நான் பெற்றிருக்கிறேன், சாட்சியாகவே நான் சொல்ல முடியும். பொறுமையா இருந்ததுனால அநேக காரியங்களை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்குது. கர்த்தருடைய பலனை கொண்டு பொறுமையாய் காத்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்பம் கட்டப்படும். அநேக நேரம் சகோதரர் சொல்றது போல கட்டுகிற வீட்டுல இப்படி இருப்பதை காட்டிலும் நீங்க போய் கட்டினீங்கன்னா அது இன்னும் பிளஸ்டா தான் காணப்படும். கர்த்தருடைய துணையை கொண்டு நீங்க இன்னும் கட்டினீங்கன்னா அது உண்மையாகவே பிளஸ்டா தான் காணப்படும். ஒரே ஒரு ஸ்திரீயை கொடுத்து நாம் வேதத்துல இருந்து பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ பாருங்க, சகோதரியோட பேர் என்ன தெரியுமா? அபிகாயில். அந்த ஸ்திரீ
மகா புத்திசாலியா இருக்கிறாள், ரூபவதியுமா இருந்தால் அந்த புருஷனும் முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். இங்க பாருங்க, அபிகாயில் இந்த சகோதரி பாருங்க, இந்த சகோதரி எப்படிப்பட்டவளா? மகா புத்திசாலி என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. மகா புத்திசாலி மாத்திரம் அல்ல, ரூபவதியுமாக இருந்தால். புத்திசாலியும் இருக்குது, ரூபவதி, பியூட்டிஃபுல் விமன், ரொம்ப அழகான ஒரு பெண் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளில நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் அழகு இருந்தா பிள்ளைங்களை கையில பிடிக்க முடியல, யாரையுமே கையில பிடிக்க முடியல இல்ல. அழகை வைத்து அழகெல்லாம் வீண், அழகெல்லாம் மாயை தான். நிச்சயமாகவே புத்திசாலியா இருக்கிறாள் இந்த மகள், ரூபவதியா இருக்கிறாள். ஆனா எந்தவித பெருமையோ எந்த காரியங்களும் அவளுக்குள்ள இல்லவே இல்லை. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய தொழில் துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தானக்காரனா இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். ஒரு வசதியான, ஒரு மோசமான ஒரு ஹஸ்பண்டுக்கு மனைவியாதான் இந்த ஸ்திரீ போறா. மகா புத்திசாலி, ரூபவதி. இவனுக்கு போய் என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களேன்னு சொல்லி கேட்கல. அபிகாயில் கேட்டதாகவோ அந்த அபிகாயில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணதாகவோ எதுவுமே இல்லை. மகா மோசமானவன், இதுல கேரக்டர் போட்டிருக்கு, குடிகாரன், மோசமானவன். அவ அவ்வளவு அழகானவா, புத்திசாலியும் கூட. இப்போ உள்ள பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா பயங்கர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுட்டே இருக்காங்க. யோசித்து பார்க்கும் போது அன்றைய காலகட்டங்களில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாங்களாம் போட்ட மாதிரி ஞாபகமே இல்லை. மோஸ்ட் ஆஃப் அந்த காலத்து மக்களை கேட்டோம்னா அப்படி யாருமே சொல்லியிருக்க முடியாது. இன்றைய காலகட்ட பிள்ளைகளை பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க. வேலை ஒரு காரணமாய் காணப்படுகிறது, படிப்பும் ஒரு காரணமாய் காணப்படுகிறது. அநேக காரியங்கள் அவங்களாவே தீர்மானிக்கிறாங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதே இல்லை. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்பட்டோம் நாங்கெல்லாம். ஓகே, நம்ம நல்லதுக்கு தான் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஓகே அப்படின்ட்டு ஜோம் பண்ணிட்டு உண்மையாகவே கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா நீங்க எந்த காரியத்தை ஸ்டெப் எடுத்தாலும் நிச்சயமாகவே அது பிளஸ்டா தான் அமையும். குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் நீங்க காணப்படுங்க. நீங்க போய் கட்டுன வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பல போராட்டங்கள் வரும் தான், பல பிரச்சனைகள் எல்லாம் கடந்துதான் வந்தோம், எல்லாவற்றையும் கடந்து வந்துதான் இன்று நாளிலே கர்த்தர் பிளஸ்டாய் வைத்திருக்கிறார். உண்மையாகவே வாலிப பிள்ளைகள் இதை யோசிக்க வேண்டியதாய் காணப்படுகிறார். அந்த ஒரு முரடன் தான், மோசமான கேரக்டர் உள்ளவன் தான். அவ புத்திசாலி தான், அழகா இருக்கிறா, புத்திசாலியாவும் இருக்கிறா. ஆனா பாத்தீங்கன்னா அவ எந்த அப்போசிஷனும் பண்ணாம அழகா கல்யாணம் பண்றா. இவளை குறித்து, இவன் செய்த காரியத்தை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்தோம்னா எவ்வளவு புத்திசாலியா ஒரு ஸ்டெப் எடுத்தான்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மயிர் கத்தரிக்கும் காலம் என்று சொல்லி ஒரு காலம் வருகிறது. தாவீது பாத்தீங்கன்னா சாமுவேல் மரணம் அடைந்த பிறகு 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 25:1. சாமுவேல் மரணம் அடைந்தான், இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். பாருங்க, வனாந்திரத்துக்கு ஓடி சவுலுக்கு பயந்துதான் ஓடி வராரு. அப்ப மயில் கத்தரிக்கும் காலம் என்று சொல்லி ஒரு காலம் வந்தது. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தோமானால், தாவீது ஒரு 10 வாலிபரை கூப்பிட்டு நாபால் அண்டை போ, அவர்கிட்ட ஹெல்ப் கேளு, நீ சுக செய்தி விசாரிச்சுட்டு தேவையான கொஞ்சம் எனக்கு தருவீங்களான்னு சொல்லி கேளுன்னு சொல்லிட்டு போய் அனுப்புறாரு. வாசிக்கலாம் 5ஆம் வசனத்தை. தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டிற்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்துறாரு. அப்புறம் பாருங்க, மயிர் கத்தரிக்கும் காலத்துல எனக்கு இதெல்லாம் செய்யுங்க, அவனுடைய வேலைக்காரனை நாங்க பாத்துக்கிட்டோம், எந்த குறையும் நாங்க வைக்கலன்னு சொல்லிட்டு வேலைக்காரரை தாவீது அனுப்பி போய் சொல்றாரு. அப்ப இவர் என்ன சொல்றா தெரியுமா? 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தாழ்மையாதான் போய் கேட்கிறாரு. ஆனா அந்த முரடன், அந்த மோசமானவன் நாபால்
சொல்லுகிற பதில் என்னவென்றால், நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது யாரு? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து என்ன எடுத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றார். இங்க பாருங்க, அவர் சொல்லுகிற பதில் என்னன்னா, தாவீது யாருங்க? அந்த தாவீது யாரு? ஈசாயின் மகன் யார்? அது என்னுடைய அப்பத்தையும் என் வேலைக்காரங்களுக்குன்னு வைத்திருக்கிற காரியத்தையும் நான் கொடுக்க முடியுமா என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த வேலைக்காரன் கொண்டு போய் அப்படியே தாவீது கிட்ட அவர் சொன்ன காரியத்தெல்லாம் சொல்லும் பொழுது பயங்கர டென்ஷன் ஆகி அவர் கிளம்புறாரு. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பட்டயங்களை எடுத்துட்டு அவர் கிளம்புற காரியம் அடுத்த வர வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் 17ஆம் வசனத்தை. இப்பொழுது நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியானின் மகனாய் இருக்கிறார். பயங்கர கோபம் எல்லாரையும் கூட்டிட்டு அவர்களை உண்டு இல்லைன்னு பண்ணிருன்னு சொல்லிட்டு தாவீது கிளம்புறாரு. அப்பொழுது இந்த செய்தியை வேலைக்காரர்கள் பார்த்துட்டு உடனே அபிகாயில்கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய புருஷன் பேலியானின் மகனா இருக்கிறான், யாரும் அவர்கிட்ட நிக்க முடியாது, யாரும் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா அவ உடனே செய்த காரியம் என்ன என்று நாம் பார்க்கும்பொழுது தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துரத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகளின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்க, இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினான். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. கடகடன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த அபிகாயில் டக்குன்னு போறாங்க. குடும்பத்துக்கு வர இருக்கிற அழிவை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று சொல்லி யோசித்து அவங்க கேட்ட எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் அவங்க கிட்ட முன்பாக நிக்கிறாங்க. என்ன செய்யறாங்களா? 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும், உம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியார் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்றும் இந்த பேலியானின் மனுஷன் ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். தீவிரமாய் ஓடி போய் அவர் சொல்றா, பைத்தியம் மாதிரி பேசுறாரு, அவரு ஏதோ தெரியாம என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காரு, அதனால நீங்க உங்ககிட்ட அந்த ரத்த பலி வர வேண்டாம் சொல்லிட்டு அழகாய் வர இருந்த அழிவை அழகாய் மாற்றி போடுகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. அப்படியாய் புத்திசாலியான ஸ்திரீயாய் காணப்பட வேண்டும். குடும்பத்தை கட்டுகிறவளாக இந்த அபிகாயில் காணப்படுகிறாள். முரடனான மனுஷன்தான், மோசமானவன் தான். ஆனா அவ எடுத்த செயல் தீவிரமாய் ஒரு காரியத்தை வர இருந்த அழிவை அழகாய் தடுத்து போடுகிறார். இப்படியாக தான் சகோதரிகள் இருக்க வேண்டும், இப்படியாக தான் பிள்ளைகள் இருக்க வேண்டும். தீவிரமா எடுக்கணும் ஸ்டெப்ஸ். தேவையில்லாத காரியங்களை பேசிவிட்டு தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாதபடி புத்திசாலியா என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்து செயல்படுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே குடும்பங்கள் கட்டப்படும். குடும்பங்கள் நிச்சயமாகவே கட்டப்படும். புத்திசாலியாய் எந்தெந்த ஸ்டெப் எடுக்கிறோமோ நிச்சயமாய் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லிதான் வேதத்துல நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அநேக அழிவை நிச்சயமாகவே ஜெபத்திலும் புத்தியிலும் உண்மையாய் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவி, கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் அருளும் ஈவு தான் புத்தியுள்ள மனைவி.
புத்தியுள்ளவர்களாய் குடும்பத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் காணப்படணும். ஒரு பொழுதும் தங்களுடைய கரங்களினாலே இடிக்கிற பிள்ளைகளாய். இப்ப அவ செயல்படலைன்னா நிச்சயமாகவே அவங்க குடும்பம் எல்லாம் அழிந்து போயிருக்கும். என்ன நடந்திருக்கும்னே தெரியாது. அவ்வளவு கோபத்துலதான் கிளம்பி வராரு தாவீது. பட்டயத்தோடு மக்களோடு சேர்ந்து அவர் கிளம்பி வராரு. என்ன நடந்திருக்குமோ தெரியாது, அந்த குடும்பமே இல்லாம போயிருக்கும். ஆனாலும் இந்த அபிகாயில் எடுத்த அந்த புத்தியான ஒரு சூழ்நிலையில நிச்சயமாகவே புத்தியாய் எடுத்த ஸ்டெப்ஸ்ல அவ பிளஸ்டாய் அந்த குடும்பத்தில் இருக்கிற அழிவை மாற்றி அமைக்க வல்லவளா இருந்தாள். அதே போல ஸ்திரீகளாக நீங்களும் நானும் நிச்சயமாக புத்தியுள்ளவர்களாக செயல்படணும். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத எதுவும் நமக்குள்ள இருக்கவே கூடாது. கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் இன்னும் அதிகமாய் காணப்படணும். புத்தியுள்ள ஸ்திரீகளாய் எல்லா காரியத்திலும் செயல்படணும். யார் இடத்துல என்ன பேசணும், எப்படி பேசணும், எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுகிறவர்களாகவே காணப்படணும். அப்பொழுதுதான் நிச்சயமாகவே குடும்பத்தை கட்டுகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படுவோம். குடும்பத்தை கட்டுகிறவர்களாக காணப்படுங்க. ஒரு நாளும் குடும்பத்தை தங்களுடைய கரங்களினாலே இடிக்கிறவர்களாக காணப்படவே செய்யாதீங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம் புத்தியுள்ள மனுஷன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். தொடர்ந்து வாசிக்கலாம். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பாருங்க, இந்த வசனங்கள் அழகாய் சொல்லிக்கிறது. புத்தியுள்ள மனுஷன் யாரா? கண்மலையின் மேல் தன்னை வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். புத்தியுள்ள மனுஷன் யாருன்னா கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டுகிறவன் புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கண்மலை என்று பார்க்கும் பொழுது வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்படும் வீடு, கட்டப்படும் குடும்பம் நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமான குடும்பமாக தான் காணப்படும். இந்த நாள்ல நீங்க யோசித்து பாருங்க, உங்க குடும்பம் எப்படியாய் கட்டப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் திருமணம் நடக்கிறது, எல்லாருக்கும் எல்லாம் தான் நடக்கிறது. ஆனாலும் எல்லாரும் ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்களா என்று சொல்லும் பொழுது அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் காணப்படுகிறது. எல்லாரும் ஸ்டாண்ட் பண்ணல. எல்லா குடும்பங்களும் நிலைத்து நிற்கவே இல்லை. பல போராட்டங்கள் தான். இங்க மழை வருது, எல்லாமே கட்டும் பொழுது வரல, கட்டி முடித்த பிறகுதான் வருகிறது. எல்லா குடும்பம் ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லா தான் இருக்கும். குடும்பம் பேசும் பொழுது எல்லாமே என்கேஜ்மெண்ட் பீரியட்ல ஆகட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்கும், சந்தோஷமா தான் இருந்த மாதிரி இருக்கும். எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும், பேசுறதெல்லாம் இனிமையாய் தான் தோன்றும். ஆனாலும் கட்டி முடித்த பிறகு ஒரு பெருமலை வருகிறது, பெரு வெள்ளம் வருகிறது, காற்று அடிக்கிறது, வீட்டின் மேல் மோதுகிறது. கட்டி முடித்த பிறகுதான் பிரச்சனைகள், போராட்டம் எல்லாம் கடந்து வரும். அந்த பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் எப்படி கடந்து வரீங்க? உங்களுடைய அஸ்திபாரம் யார்? கிறிஸ்துவின் மீது, கண்மலையாகி கிறிஸ்துவின் மீது உங்கள் அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறீர்களா? கர்த்தரோடு செய்த உடன்படிக்கை நினைவில் இருக்கிறதா? அநேக போராட்டங்கள் வந்தபோது ஒருவருக்கொருவர் குறை சொல்லி கொண்டு காணப்படுகிற காரியங்கள் தான் காணப்படுகிறது. ஒருவருக்கும் பொறுமையே இல்லை, ஒருவருக்கும் எந்த காரியங்களும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதபடி, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற காரியங்கள் இல்லாதபடி சுயநலமாய் திங்க் பண்ற காரியங்கள் தான் காணப்படுகிறது. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நிச்சயமாய் உங்கள் குடும்பம் கட்டப்படும் பொழுது புத்தியுள்ள மனுஷராய் நீங்க காணப்படுவீங்க. இப்பொழுதை யோசித்து பாருங்க, புத்தியுள்ள மனுஷனாய் நான் காணப்படுகிறேனா? என்னுடைய அஸ்திபாரம் யாரின் மீது காணப்படுகிறது? கிறிஸ்துவின் மீது உங்களுடைய அஸ்திபாரம் போடுங்க. நிச்சயமாகவே உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை பிரச்சனைகள் வரலாம், ஒருவேளை போராட்டமாய் காணப்படலாம், ஒருவேளை பெரிய புயல் போல சோதனைகளும் போராட்டங்களும் காணப்படலாம். இதோட சொல்யூஷன் பிரிவினையோ பேசாத இருக்கிற காரியங்களும் ஒன்றுமே இல்லை. பேசி எல்லா காரியத்தையும் தீர்க்க நிச்சயமாய் முடியும் தான். கர்த்தருடைய சமூகத்துல உங்க காரியத்தை வைக்கும் பொழுது நிச்சயமா எல்லாவற்றுக்கும் ஒரு ஆன்சரை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்துருங்க, 2 பேரும் பேசுங்க. பேசி எல்லா காரியத்திலும் ஒரு சொல்யூஷனை கண்டு கொள்ளுங்க. சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்களுடைய கோபம் தனிய கடவுது என்பதுதான் வேத வசனம்.
கோபப்பட்டுட்டா எதுவுமே வேணாம், சாப்பாடு வேணாம், எதுவும் வேணாம், நீ எதுவுமே செய்ய வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தூக்கி எரிஞ்சு போகிற அநேக கணவன்மார்களை பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலை எல்லாம் வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண. உங்களுக்கு வெளியே 1008 டென்ஷன் இருக்கதான் செய்யும், புரியும், எங்களுக்கும் புரியதான் செய்யும், மனைவியாக எங்களுக்கும் நிச்சயமாகவே புரியும். 1008 டென்ஷன் இருந்தாலும் அந்த டென்ஷனை வீட்டுல வந்து காட்டும் பொழுது ஆக்சுவலா எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க வந்து ஷேர் பண்ணா மட்டும்தான் எந்த சொல்யூஷனும் நாங்களும் கொடுக்க முடியும். நீங்க காரியங்களை ஷேர் பண்றதே கிடையாது. உண்மையாகவே 10 தடவை 15 தடவை கேட்டா மட்டும்தான் ஒரு பதில் வரும். அதை நான் இவங்ககிட்டயும் பார்த்திருக்கேன். எங்க வெளியே போனாங்கன்னா நாங்க சொல்லிடுவோம் லைனா, இப்படி போனேன்பா, நான் அங்க பார்த்தேன், இவங்கள பார்த்தேன், இவங்ககிட்ட பேசினேன், இது செஞ்சோம் அப்படி சொல்லி உடனே சொல்லிடுவேன். வந்தவுடனே யாரை பார்த்தீங்க, என்ன பண்ணீங்க, எங்க போனீங்க, இவ்வளவு நேரம் என்ன அப்படின்னா இத்தனை 10 கேள்வி கேட்டாலும் 10 கேள்வி கேட்டாலும் ஒண்ணுதான் பதில் வரும். என்ன டென்ஷன்ல இருக்கீங்கன்னு எங்களுக்கு உண்மையாகவே தெரியாதுதான். உங்க டென்ஷனை நீங்க ஷேர் பண்ணா மட்டும்தான் ஸ்திரீகளுக்கு தெரியும். நீங்களே உங்க டென்ஷனை வச்சுட்டு இருந்து நான் டென்ஷனா இருக்கேன்னா நீ தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னு ஒரே கேள்வியில் ஆஃப் பண்ணிடுவாங்க. சோ நீ தெரிஞ்சு எதுக்கா சொல்யூஷன் தர போறியா, நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற, ப்ரே பண்ணுன்னு முடிச்சிருவாங்க. ப்ரே பண்ணிட்டு விட்டுருவோம். சரி ஓகே, அவங்க டென்ஷன் எடுத்து போடுங்கப்பா, அவ்வளவுதான். ஷேர் பண்ணீங்கன்னா அநேக காரியங்களை சொல்யூஷன் நிச்சயமாக முடியும். அப்படியும் சொல்யூஷன் தெரியலையா, நிச்சயமாகவே போதகர்கிட்ட நீங்க கடந்து வரும்பொழுது நிச்சயமாகவே அதுக்குரிய சொல்யூஷன் பிரேயர்ல நிச்சயமா வச்சு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நிச்சயமா உண்டுதான். அதனால கர்த்தருடைய பாதத்துல கடந்து வரும் பொழுது, கர்த்தரிடத்துல நீங்க எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது, புத்தியுள்ள மனுஷராய் நீங்க செயல்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்க லைஃப், உங்க குடும்பத்தை, எல்லா காரியத்திலையும் புத்தியாய் நீங்க நடத்த கர்த்தர் கிருபை செய்வார். நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் எதன் மீது நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்க, கண்மலை மீது கட்டப்பட்டு இருக்கிறீங்களா, அல்லது எதன் மீது உங்களுடைய ஃபவுண்டேஷன் இருக்கிறது, ஆழமாய் காணப்படுகிற காரியம்தான், கீழே இருக்கிற காரியம்தான். அந்த ஃபவுண்டேஷன் ஃபர்மா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தள்ளாடாதபடி எத்தனை மழை வந்தாலும், எத்தனை காரியங்கள், எத்தனை புயல் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அந்த கண்மலை மேல கட்டப்பட்ட அந்த வீடு அசையாதபடி அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஃபர்மா நின்றதே. அதே போல நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பங்களும் நிற்கும். நீங்க செய்ய வேண்டியது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா கர்த்தருக்குள்ள போடணும். வேற எதன் மீதும் உங்களோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தேவையில்லை. நீங்க இருக்கீங்களா, உங்க வைஃப், உங்க பிள்ளைகள், தட் இஸ் அதான் தேர்ட் பர்சனை உள்ள நுழைக்கவே செய்யாதீங்க. தேர்ட் பர்சன் நிமித்தமா பல பிரச்சனைகளை நாங்க கேட்டுட்டே இருக்கோம். பல பிரச்சனைகள், பல போராட்டம், பல ஆலோசனைகளை கேட்டு 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 குடும்பங்களுக்குள்ள அநேக பிரச்சனைகள் காணப்படுகிறது தான். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இடமாகாதபடி கர்த்தர், நீங்க, அப்புறம் வைஃப், தென் பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்லி இந்த இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிளஸ்டா தான் காணப்படும். நீங்களும் மனைவியும் தான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க கர்த்தரண்டே, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா தேர்ட் பர்சனோட ஆலோசனை ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அநேக வீட்டுல இந்த பிரச்சனை காணப்படுகிறது. தேர்ட் பர்சனோட ஆலோசனை அநேகமாய் கேட்டு 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 பல குடும்பங்களில பல போராட்டங்கள் காணப்படுகிறது. கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணி 2 பேரும் கர்த்தரண்டை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே உங்க குடும்பம் பிளஸ்டாய் மாறும். ஓகே, புத்தியுள்ள மனுஷனுக்கு இருக்கிற ஒவ்வொரு குவாலிட்டிஸும் இதுல போட்டிருக்கு. புத்தியுள்ள மனுஷன் எப்படி இருப்பான் என்று நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்க. இதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா போட்டிருக்கிறது, புத்தியுள்ள மனுஷன் எப்படி இருப்பானா, யாரும் குற்றவாளிகளாய் தீர்க்கவே மாட்டான். குற்றப்படுத்தாத மனுஷன் புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்லி இந்த வேத பகுதி காணப்படுகிறது. யாரையும் குற்றப்படுத்த வேண்டியதே இல்லை. மாற்றி மாற்றி யாரையும் குற்றப்படுத்தாதபடி காணப்படுகிற ஒரு மனுஷன் தான் புத்தியுள்ள மனுஷன். புத்தி இல்லாத மனுஷன் ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டேதான் இருப்பான். அவன் எதன் மீது கட்டுகிறானோ, அவன் கட்டுகிறது மண்ணிலே கட்டப்படுகிறான். அப்ப பாத்தீங்கன்னா அவன் இடிந்து போகிற காரியங்கள் தான் பார்க்க முடிகிறது. அவன் ஃபர்மா இருக்கிறதே இல்லை. அவன் ஒரு சின்ன பிரச்சனை வரும்பொழுது சோர்ந்து போகிறான், விழுந்து போகிறான். பல காரியங்களை காணப்படுகிறதே பார்க்க முடிகிறது. ஒருவருக்கு ஒருவர் குறை கூறாதபடி காணப்படுகிற மனுஷன் தான் புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுகிற மகனாக, தேடுகிற பிள்ளையாக காணப்படுகிறான். புத்தியுள்ள மனுஷன் எப்படி காணப்படுகிறானா, கர்த்தரை தேடுபவனாக, அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவனாக, தட்டுகிறவனாக காணப்படுகிறான்.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். கேட்கிறவர்களாக கர்த்தரண்டே எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற குடும்பங்களாக காணப்படணும். யார் யார்கிட்ட எது சொல்லி கவலையானாலும் பிரச்சனையானாலும் உடனே, இப்ப ஸ்திரீகள் ஆகட்டும், உடனே போன் பண்ணிடுறாங்க. அம்மா இப்படி இருக்கு பிரச்சனை, இப்படி இருக்கு பிரச்சனை, அப்பா இப்படி இருக்கு பிரச்சனை. அவங்களால எந்த சொல்யூஷனுமே தரவே முடியாது. சில அம்மாமார் ராங்கா தான் லீட் பண்ணுகிறத பார்க்க முடிகிறது. அவங்க கரெக்டா லீட் பண்றதே கிடையாது. அவர் அப்படிதான், நீ கண்டுக்காத, நீ ஏதோ பண்ணிட்டு போ, நீ அதெல்லாம் யோசிக்காத, அப்படி சொல்லுகிற அட்வைஸ் கொடுக்கிற அநேக அம்மாமாரை நாங்க பார்த்துருக்கிறோம். அப்படி இல்லாதபடி கர்த்தரிடத்துல உங்களுடைய கவலைகள் ஆகட்டும், உங்களுடைய பிரச்சனைகள் ஆகட்டும், 2 பேரும் கர்த்தரண்டு உட்கார்ந்து இருந்து அவரிடத்தை கேட்கிறவர்களாக எல்லா காரியத்திலும் ஒரு சொல்யூஷனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படணும். அதுல நீங்க மிஸ் ஆனீங்கன்னா நிச்சயமாகவே அது புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கவே முடியாது. எல்லாம் சரிந்து விழுகிற காரியங்கள் தான் பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் பார்ப்போமானா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இடுக்கமான வாசல் வழியா தான் நம்ம உட்பிரவேசிக்க வேண்டும் கர்த்தரண்டை. எல்லாம் ஃப்ரீயா இருக்கும், எல்லாம் கர்த்தரண்டை வந்துட்டோம்னா, ரட்சி படைஞ்சிட்டோம்னா எல்லா வாசலும் உடனே திறந்துடும் அப்படின்றது அல்ல. பிரச்சனை தான், போராட்டம் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துல எப்படி வழி திறக்குதோ தெரியாது. ஆனா ஒரு வழியை நிச்சயமாகவே கர்த்தர் திறந்து கொடுப்பார். எல்லாவற்றையும் நீங்க கர்த்தருடைய பாதத்துல வைக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன போராட்டமா இருந்தாலும், இடுக்கமாய் தோன்றினாலும் அதன் வழியாய் உட்பிரவேசிக்க நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். எனக்கு இப்படி எல்லாம் முடியாதுப்பா, இப்படிலாம் கஷ்டப்பட முடியாது, இப்படி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது, எனக்கு ஒரு ஜாலியான லைஃப் வேணும். இப்பொழுது உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் கேட்கிற காரியம் அதுதான். எனக்கு ஜாலியான லைஃப் தான் வேணும், எனக்கு என் புருஷன் நல்லா பாக்குற ஒரு புருஷன் தான் வேணும், எனக்கு என் வைஃப் நல்லா பாக்குற ஒரு வைஃப் தான் வேணும். அப்படிப்பட்ட காலங்கள் தான் இப்பொழுது காணப்படுகிறது. கஷ்டப்படுகிறதுக்கோ வேலை செய்வதற்கோ எதற்குமே மனது இடம் கொடுக்கறதே இல்லை. ஒரு கம்ஃபர்ட் ஜோன், கம்ஃபர்ட்டாய் வாழுகிறதுக்கு தான் இப்போ உள்ள யூத் பிள்ளைங்கள்லாம் ஆசைப்படுறாங்க. நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க எல்லாத்துலயும் கம்ஃபர்ட்டா தான் காணப்படுகிறோம், எங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட்டான வாழ்க்கை தான் வேணும், அங்க போய் கஷ்டம்லாம் பட முடியாது, எனக்கு வேலை செய்ய முடியாது, பிள்ளைய பார்க்க முடியாது, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு வேலைக்காரங்க இருந்தா எனக்கு பெட்டரா இருக்கும், எனக்கு யாராவது காஃபி போட்டு கொடுத்தா பெட்டரா இருக்கும், அப்படி ஃபீல் பண்ணுகிற அநேக பிள்ளைகளை தான் பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலாம் இருக்கவே கூடாது. இடுக்கமான வாசல், பிரச்சனையான காரியங்கள் தான் காணப்படும். எல்லா காரியத்திலும் அதனூடே நீங்க கடந்து செல்லும் பொழுது நிச்சயமா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க யாரா இருக்கலாம், யூத்தா இருக்கலாம், அல்லது பெரியவர்களா இருக்கலாம், யாருக்கா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன பொறுப்புகளை வைத்திருக்கிறார்களோ அதை உணர்ந்தவர்களாய் நீங்க செயல்படும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்பம் கட்டப்படும். புத்தியுள்ள மனுஷர்களாய் நீங்க காணப்படுவீங்க, புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நீங்க காணப்படுவீங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதே இல்லை. என் பிதாவின் சித்தத்தின்படி, பிதாவோட சித்தத்தை செய்கிறவர்களாய் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய சித்தம் இல்ல, நீங்க ஒன்னு திங்க் பண்ணி விட்டு நான் இதை செய்தா, நாங்கள் இது செய்தா பெட்டரா இருக்கும்னு யோசித்து செய்வதனால எந்த பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி பெற்றவர்களாக காணப்படுவீங்க. வீணாக கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதுல பிரவேசிப்பதே இல்லை. இது அத்தனை ரூல்ஸும் ஃபாலோ பண்ணும்போது, அதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணும்போதே, ஆகையால் மீண்டும் வாசிக்கலாம் 24ஆம் வசனத்தை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆகையால் நான் சொல்லிய இத்தனை காரியங்களை நான் சொல்லியிருக்கேன், நான் சொல்லிய இத்தனை காரியங்களை நீங்க பின்பற்றீர்களானால் நிச்சயமாகவே உங்கள் குடும்பம், உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் பிளஸ்டாய் கர்த்தர் மாத்துவார். நீங்க தான் புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. சொன்ன 4 காரியங்களை சொல்லலாமா? ஃபர்ஸ்ட், புத்தியுள்ள மனுஷனுக்கு இருக்க குவாலிட்டிஸ். முதலாவது, யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்கவே கூடாது. நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், கர்த்தரை தேடுகிறவர்களாக காணப்படணும். மூன்றாவது,
இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்களாக காணப்படணும். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்படணும். ஓகே, நம்ம இப்ப வாசிக்க போகிறோம். யார் புத்தியை தருகிறார் என்று வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தரால் மாத்திரமே புத்தியை தர முடியும். ஞானத்தையும் புத்தியையும் நீங்க கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். பாருங்க, சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார். தேவன் தான் புத்தியை கொடுக்க முடியும், ஞானத்தை கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட ஞானமும் புத்தியும் முக்காவாசி வசனங்களில பார்த்தோம்னா ஞானமும் புத்தியும் க்ளோசரா தான் வரும், பக்கம் தான் வரும். எப்பவுமே கர்த்தர் தான் ஞானத்தையும் புத்தியும் கொடுக்க முடியும். ஆகவே நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை முழுவதுமாய் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தவர்களாக கண்மல்ல மேல் நீங்க கட்டும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை புயல் போன்ற காரியங்களா இருந்தாலும் சரி, அமிழ்ந்து போகத்தக்கதான ஒரு காரியம் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக எடுத்து நிறுத்துவார். நீங்க உங்க பார்ட்ட பெஸ்டா செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். பொறுமை தேவை, விட்டு கொடுப்பு தேவை, அன்பு தேவை. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பலனை கொண்டு நீங்க நடக்கும் பொழுது நிச்சயமாகவே பிளஸ்டான குடும்பமாக தான் காணப்படுவீங்க. இன்றைய நாளில நீங்க யோசித்து பார்க்க போகிறீங்க, எதுல நான் குறைவுபட்டிருக்கிறேன், என்னுடைய காரியம் என்ன? வாலிப பிள்ளைகள், உண்மையாகவே இன்றைய காலகட்டங்கள் மிகவும் கொடுமையாய் காணப்படுகிறது. நீங்க கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளலன்னா எதுவும் பர்ஃபெக்டா உங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. உண்மையாகவே நீங்க கர்த்தரண்டை உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்படணும். ஏதேதோ காரியங்களை சொல்லி அநேக காரியங்களை தட்டி கழிக்கிற காரியங்கள் தான் இந்த காலகட்டங்களிலே காணப்படுகிறது. அப்படி இல்லாதபடி கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற சித்தம் என்ன, எனக்காய் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, எதற்காக இப்படியா என்னுடைய குடும்பத்தில் இப்படியா என்னை வைத்திருக்கிறார் என்று யோசித்தவர்களாக காணப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக, கர்த்தர் உங்களை உயர்த்துறவராக காணப்படுகிறார். இது யாருடைய பிள்ளைன்னு கேட்கணும். ரெபெக்கால கேட்டாங்களே, இது யாரோட பிள்ளை, இவ்வளவு செய்யறாளே, இவ்வளவு இறங்கி இறங்கி இவ்வளவு வேலை செய்யறாளே, யாரோட பிள்ளைன்னு சொல்லி இந்த ரெபெக்கால ஆபிரகாமோட வேலைக்காரர் கேட்டார். அப்படி கேட்கணும், இது யாரோட பிள்ளை, யாரோட பிள்ளை, இவங்க இவ்வளவு தூரத்துக்கு நல்லா இருக்காங்களே, இவங்க யாருன்னு சொல்லி விசாரிக்கிற அந்த லெவல் வரணும். இப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்களேன்னு யாருமே சொல்லக்கூடாது. புருஷனையும் சொல்லக்கூடாது, மனைவியும் சொல்லக்கூடாது. அநேக வீடுகளில நான் பார்க்கிறேன், என்ன பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறாங்க, அந்த லெவல்ல தான் இருக்கு. என்ன மனுஷனை பெற்று வச்சிருக்கிறாங்க, எதுக்குமே லாய்க்கு இல்லையே அப்படின்னு யோசிக்க கூடாது. எனக்கு ஞானம் இல்லப்பா, எனக்கு புத்தி இல்ல, எல்லாவற்றையும் நீங்க தாங்கப்பா, எல்லாமே குறைதான். எனக்கு எல்லாம் இருக்கிறத போல தோன்றினாலும் எல்லாமே குறைதான். நீங்க கொடுக்கலன்னா என்னால எனக்கு நிற்கவே முடியாது. நான் ஒரு லிவிங் சாட்சி தான். கர்த்தர் இந்த நாளில நிற்க வைத்திருக்கிறார். அநேக காரியங்களை பேச கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அநேகருக்கு கவுன்சிலிங் பண்ண கர்த்தர் கிருபை செய்திருக்கார். எல்லாமே கர்த்தருடைய சுத்த கிருபை தான். அப்படி இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்போமா? நீங்களே சுய பரிசோதனை செய்து பாருங்க. எதுல நான் குறைவுபட்டிருக்கிறேன், எதுல நான் குறைவுபட்டிருக்கிறேன்? என்னுடைய அஸ்திபாரம் கர்த்தர் மேல் காணப்படுகிறதா? என்னுடைய குடும்பம் கர்த்தர் மேல, கண்மலையின் மேல கட்டப்பட்டிருக்கிறதா? யோசித்து பாருங்க. இம்மட்டும் அப்படி இல்லைன்னா இன்றைய நாள்ல ஒப்பு கொடுங்க தேவ பிள்ளைகளே. இன்றைய நாள்ல ஒப்பு கொடுங்க. கஷ்டமான பாதையா தான் இருக்கும் செல்லுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய துணை கொண்டு எல்லாவற்றையும் ஜெயித்து நிற்க முடியும் தேவ பிள்ளைகளே. இந்த வேளையில எப்பேற்பட்ட பிரச்சனையோடு, எப்பேற்பட்ட போராட்டங்களோடு, ஒருவேளை புயல் போன்ற பிரச்சனைகளோடு காணப்படுகிறேனே, எல்லாமே அமிழ்ந்து போகத்தக்கதான பிரச்சனையோடு காணப்படுகிறேனே, எனக்கு ஒரு ஞானம் கிடைக்காதா, எனக்கு ஒரு புத்தி கிடைக்காதா, இது எப்படி நான் டீல் பண்ண வேணும், இது எப்படி நான் கடந்து வரணும்? எல்லாருக்கும் ஞானம் தேவை. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்தந்த ஸ்டேஜ்ல என்னென்ன ஞானம் வேணுமோ கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. புத்தியை கொடுக்கிறது கர்த்தர் தான், ஞானத்தை கொடுக்கிறதும் கர்த்தர் தான். கர்த்தர் இல்லாம ஒருவராலும் ஞானத்தை கொடுக்கவே முடியாது. நான் சுயமா படிச்சிட்டேன், நான் சுயமா நிற்கிறேன் என்பது அல்ல.
கர்த்தர் இல்லைன்னா நீங்களும் நானும் நத்திங், ஜீரோ தான். கர்த்தர் தான் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். நம்ம புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நம் குடும்பத்தில் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, புத்தியுள்ள மனுஷனாய் நாம் காணப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் குறை சொல்லிக் கொண்டு, ஒருவருக்கொருவர் குற்றங்களை சொல்லிக் கொண்டு திரிவது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. அந்த மகன் முரடன் தான், அந்த மகன் குடிகாரன் தான், முரட்டாட்டம் உள்ள மனுஷன் தான். ஆனா அபிகாயில் அழகாய் தெளிவாய் காரியங்களை செய்தாலே, குடும்பம் அழியாதபடி காத்தாலே. இந்த வேளையில கேளுங்க தேவ பிள்ளைகளே, அன்பான சகோதரிகளே கேளுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே இடித்து போடுகிறாள் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய கரங்களினாலே இடித்து போடுகிறவர்களாய் அல்ல, குடும்பங்களை கட்டுகிறவர்களாக காணப்படுங்க. அன்பான தேவ மனுஷர்களே, இந்த வேளையில நீங்களும் கேளுங்க. என்னுடைய குடும்பத்தை நான் கண்மலை மேல் கட்டுறேன்ப்பா, இம்மட்டுமா நான் கட்டல, வெறும் புயலையும் மழையும் பார்த்து அப்படியே சோர்ந்து போயிட்டேன் என்று யோசிக்கிற தேவ மனுஷ பிள்ளைகளே, இந்த வேளையில ஒப்பு கொடுங்க. உங்க குடும்பத்தை முழுவதுமாய் கண்மலையின் மீது கட்டுங்க. பா, என்னுடைய சுயம் அல்லப்பா, என்னுடைய கல்வி அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய செல்வங்கள் அல்லப்பா, எல்லாமே குப்பைதான்ப்பா, எல்லாமே குப்பைதான்ப்பா. நீங்க இல்லன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா. என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு புத்தியை தாங்கன்னு கேளுங்க தேவ பிள்ளைகளே. வெறும் தேவைக்காக ஓடி 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 எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் இல்லாம நீங்க ஓடினீர்களானால் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அது விருதாவாக தான் நிச்சயமாகவே போகும். ஒருவேளை மழை வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அது விழுந்து போகிறது இந்த புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாக தான் காணப்படும். கர்த்தருடைய பலனை கொண்டு நீங்க ஓட முற்படுங்க. ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க. என்னுடைய சுயமா நான் செய்து 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 ஓடி ஓடி பார்த்து விட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லப்பா, எல்லாமே போயிடுச்சு. இன்றைய நேரத்துல உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் ஞானம் இல்ல, என் கல்வி இல்ல, என்னுடைய செல்வங்கள் எதுவுமே இல்லப்பா. தினமும் உண்மையில நான் வளரணும்ப்பா. அந்த அனுக்கிரகம் எனக்கு தாங்கப்பா. கேளுங்க தேவ பிள்ளைகளே. அப்பா, அனுதினமும் நம்மள வளர்ந்துட அப்பா எனக்கு அனுக்கிரகம் தாங்கப்பா. என்னாலே ஒன்றுமே கூடாதப்பா, என்னால ஒன்றுமே கூடாதப்பா. உம்மாலதான் எல்லாம் கூடும், எல்லாமே உம்மாலே கூடுமப்பா. அப்பா, எல்லாமே குப்பைப்பா. என்னோட ஞானம், என்னுடைய கல்வி எல்லாமே குப்பை. நான் இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்ததே எல்லாமே குப்பைப்பா. நீங்க மாத்திரம்தான், நீங்க மாத்திரம்தான் அப்பா. அப்பா, எனக்கு வேணும், நீங்க தான் தரணும்ப்பா, நீங்க தான் தரணும்ப்பா. உம்மோடு நான் வளரணும், உண்மையிலே நான் வளரணும் ஆண்டவரே. அப்பா, புத்தியுள்ள மனுஷனாய், புத்தியுள்ள மனுஷியாய் அப்பா என் குடும்பத்தை நான் கட்டணும்ப்பா. எல்லாம் ஒடிந்து போய் கொண்டிருக்கிறது, எல்லாம் ஒடிந்து போய் கொண்டிருக்கிறது. என் சூழ்நிலை எல்லாம் தலைகீழாய் காணப்படுகிறது. என் குடும்பத்துல எல்லாமே தலைகீழாய் காணப்படுகிறது. எந்த பிளஸிங்கும் இல்லையே, எந்த ஆசீர்வாதமும் இல்லையே. நீங்க என்ன முன்குறித்து இருக்கீங்களே, யோசித்து பாருங்க. உங்களை முன்குறிக்காம இந்த இடத்துல வந்து நிற்கவே முடியாது தேவ பிள்ளைகளே. உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை இந்த வேலையில யோசித்தவர்களாக, என்னுடைய நீதி, என்னுடைய நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தப்பா. நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த வேலையில உணர்ந்து கொள்ளுங்க. என்னுடைய நீதி, என்னுடைய காரியங்கள் எல்லாம் அழுக்கான கந்த தான், எல்லாம் அழுக்கான கந்த தான். எல்லாமே உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குறேன். உமக்குள்ள நான் அதிகமா வளரணும்ப்பா, உமக்குள்ள நான் அதிகமாய் வளரணும் அப்பா. உணர்ந்தவர்களாய் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என்னாலே ஒன்றுமே கூடாது, எல்லாமே உம்மாலே கூடும். அனுகிரகம் தர
சரியான வேலையிலும் ஆண்டவரே எங்களை ஒண்டி கூடி வர அப்பா எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. அப்பா புத்தியுள்ள பிள்ளைகளாய் எங்கள் வாழ்வை நாங்கள் கட்டத்தக்கதா, எங்கள் குடும்பத்தை நாங்கள் கட்டத்தக்கதான கிருபைகளை அப்பா நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கொடுக்கிறது புத்தி ஆண்டவரே. அப்பா உம்மிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை அப்பா ஒவ்வொருவருக்கும் நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பாத்திரங்களாய் அப்பா நீங்க மாற்றி அருளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் குடும்பத்தை அப்பா கண்மலையாகிய கிறிஸ்துவாகிய உம்மீது ஆண்டவரை கட்ட எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் அப்படி இல்லைனாலும் என் தகப்பன் நீங்க ஆண்டவரே ஒவ்வொருவரோடு நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. புத்தியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அப்பா நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த புத்தியுள்ள மனுஷனை போல அப்பா அப்பா கண்மலையாகிய உம்மீது கட்டப்படுகிற வீடு குடும்பம் அமையட்டும் ஆண்டவரே. ஒரு பொழுது உம்மை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை அப்பா நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எப்பேற்பட்ட புயலோ எப்பேற்பட்ட காற்றோ எப்பேற்பட்ட மழை வந்தாலும் ஆண்டவரே ஒன்றும் சேதைப்படுத்தாதபடி ஆண்டவரே, எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் ஆண்டவரே என் தகப்பனுடைய கரம் அப்பா பிள்ளைகளுடைய குடும்பத்தை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உன் மீது அஸ்திபாரம் போட்டிருக்கிற குடும்பங்களை அப்பா நீங்க தாங்கி ஆண்டவரே தப்புவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்க பிள்ளைகளுடைய கரங்களை பிடிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆலோசனை கொடுத்து அப்பா நீங்க நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. புத்தி இல்லாதபடி செய்திருக்கிற காரியங்களில் அப்பா ஒரு மாற்றத்தை நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உம்மீது கட்டப்பட்ட குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பங்களும் இருக்கணும் ஆண்டவரே. சாட்சி பெற்ற குடும்பங்களாய் அமையணும் அப்பா. அப்பா வெளியில ஒவ்வொருவரும் பார்க்கும் பொழுது உண்மையாகவே இவர்கள் கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அப்பா சாட்சி பெறுகிற குடும்பங்களாய் அப்படி ஒரு நடக்கையுள்ள குடும்பங்களாய் அப்படி ஒரு ஆசீர்வாதம் பெற்ற குடும்பங்களாய் அமையணும் அப்பா. ஒரு பொழுதும் ஆண்டவரே தோல்விகள் வராதபடி அப்பா எடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க நிறுத்தலனா ஆண்டவரே ஒருவராலும் நிறுத்த முடியாத ஆண்டவரே. என் தகப்பன் நீங்க குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. என் தகப்பன் நீங்க ஆலோசனை கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எடுக்க வேண்டிய காரியங்களை அப்பா அப்பா செய்ய வேண்டிய காரியங்களை அப்பா நீங்க திட்டமும் தெளிவுமாய் சொல்லி தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மீது வளரக்கூடிய கிருபைகளை அப்பா நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்குள் வளரத்தக்கதான கிருபைகளை அப்பா ஒவ்வொருவருக்கும் நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் விட்டு கொடுக்கிற காரியங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறுமையாய் காத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் அப்பா பிள்ளைகள் காணப்பட என் தகப்பன் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. குடும்பங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா பிளஸ்டா இருக்க வேண்டியதுதான் ஆண்டவரே நீங்க ஆண்டவர் ஆசைப்படுறீங்க அப்பா. அப்பா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் சொல்லிருக்கீங்க அப்பா. குடும்பங்களை அதற்காகவே உண்டாக்கி இருக்கிறீங்க அப்பா. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அப்பா குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிற தேவன் ஆண்டவரே எந்த நோக்கத்துக்காக இப்படியாய் கணவனாய் மனைவியாய் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த நோக்கங்களை நீங்க நிறைவாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அதை உணர்ந்தவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. தனக்காய் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன என்று உணர்ந்து அப்பா அப்பா அந்த பொறுப்பின்படி செய்யத்தக்கதான கிருபைகளை அப்பா நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் விளங்கட்டும் அப்பா. உம்முடைய கரம் விளங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே உம்முடைய கரம் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். ஜெபிக்கலாம். கண்களை மூடலாம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரம் கொடுக்கலாம். எங்கள் பரிசுத்த தகப்பனே எங்கள் வல்ல பிதாவே நம்முடைய அன்பின் பாதத்திலே நம்முடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனாகிய தேவன் இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே புத்தியுள்ள மனுஷனாக புத்தியுள்ள மனுஷியாக தகப்பனே கண்மணி மேலே அஸ்திபாரம் போடுகிற மனுஷனாக ஆண்டவரே ஞானத்தோடு தன்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை கவனிக்கத்தக்க ஆண்டவரே பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தரை மாற்றும்படியாக நாங்கள் உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவனாய் கர்த்தருடைய வல்லமை தேவனாய் கர்த்தருடைய பலன் இந்த வேளையில் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே கடந்து வரும்படியாக தேவனுடைய பரிசுத்த கரம் இறங்கும்படியாக நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். கட்டப்பட்ட வீடாக கர்த்தருக்கு சாட்சியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்ட வீடாக இருக்க கர்த்தரின் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் பாதத்தில் அர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தானுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலம் அந்த பிள்ளைகளோடு எல்லைகளோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.